வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிசர்வ் வங்கியோடைய நகைக்கடன் மீட்பு புதிய இஎம்ஐ வசதி அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ மூலமாக இந்த இஎம்ஐ வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது குறிப்பாக தெரிகிறது. யாரெல்லாம் அந்த இஎம்ஐயை பயன்படுத்த முடியும்? ஸோ வங்கி தற்பொழுது தங்க நகை கடனுக்கான புதிய விதிமுறைகளை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. வங்கிகளில் அடகு வைக்கப்படும் நகைகளை வாடிக்கையாளர்கள் எளிதாக மீட்கும் வகையில் முதல் முறையாக மாதாந்திர தவணை இஎம்ஐ அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. நகை கடன் பெறுவோர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் பலர் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஏலருக்கு செல்லும் நிலை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனி வங்கிகள் கடன் வழங்கும் முன்பே வாடிக்கையாளர்களின் திருப்பி செலுத்தும் தகுதியை ஆய்வு செய்து குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கடனை அடைக்க வழிவகை செய்ய வேண்டும். இந்த மாற்றங்கள் மூலம் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களின் நகைகளை இழக்காமல் சிறு தொகைகளாக செலுத்தி பாதுகாப்பாக மீட்க முடியும். அரசு மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் அனைத்திற்கும் இந்த புதிய சுற்றறிக்கை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ வங்கிகளில் கடன் வைத்துள்ளவர்களுக்கு உண்டான இந்த 2 முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி. ஸோ என்னன்றது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் தங்க நகைக்குடான கண்ட நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளை வச்சிருக்க 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன்களை விரைவில் அறிவிப்பு இருக்கார். இந்த நகைக்கடன்களுடைய இனி இஎம்ஐ வசதி ரிசர்வ் வங்கியுடைய புதிய அறிவிப்பு. தங்கத்தை ஏலத்திலிருந்து இது பாதுகாக்க உங்களுக்கு பெரும் வகையில் உதவும். நகைக்கடன்களில் அபரிதமான வளர்ச்சி. கடந்த செப்டம்பர் 30 நிலவரப்படி தகுதியுள்ளவர்கள் பாதிக்கப்பட்டோர் தங்க நகை கடன் பெற்றுள்ளார். ஏன் இந்த திடீர் அறிவிப்பு? 51% வர்த்தக அறிவிப்பு. தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் மக்களின் அவசர தேவைகளுக்கு தங்கம் மிக எளிய தீர்வாக மாறியுள்ளதுங்க. தற்பொழுதைய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சிக்கல். ஸோ கடன் வாங்குதல் காலக்கெடு முடிவு, வட்டியுடன் பெரிய தொகை மொத்தமாக கட்ட நிர்பந்தம், கட்ட முடியாமல் தவிப்பு, அசல் ப்ளஸ் மொத்த வட்டி. இதாங்க இந்த கடனுடைய மொத்த சுமையும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ரிசர்வ் வங்கி மற்றும் ஆர்பிஐ உடைய அதிரடியான ஒரு அறிவிப்பு. ஸோ எக்கனாமிக் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கொடுக்குறாங்க. இனி அனைத்து வங்கிகளிலும் நகை கடன்களை கட்டாயம் முறைப்படுத்த வேண்டும். வாடிக்கையாளர்களின் சொத்துக்கள் பாதுகாப்பாக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ வாடிக்கையாளர்களுடைய அதிரடியாக திருப்பி செலுத்தும் திறன் பரிசோதனை கட்டாயம். இது செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாடிக்கையாளர்களுடைய வருமானம், தங்க நகத்தினுடைய எடை, தகுதி மதிப்பீடு ப்ளஸ் அங்கீகரிக்கப்பட்ட கடன், வீட்டு கடன் அல்லது தனிநபர் கடன் வழங்குவது போலவே இனி நகை கடன்களுக்கும் விதிமுறைகள் பொருந்தவும் அப்படின்று குறிப்பிடுறாங்க. வாடிக்கையாளர் கடனை திருப்பி செலுத்த நகை மீட்பாரா என்பதை முன்கூட்டியே ஆராய வேண்டும். அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வங்கிகளுக்கு நகை கடன்களுக்கு இஎம்ஐ வசதி. ஸோ ரிசர்வ் வங்கிகள் மூலமாக நகை கடன்கள் மாத தவணை இஎம்ஐ மூலம் அறிமுகப்படுத்துகிறதுங்க. ஸோ பழைய முறை ஓராண்டில் ஒரு உதாரணமாக 10,000 கடன் வாங்குறாங்க, ப்ளஸ் 2,000 வட்டி 12,000. ஓராண்டு முடிவில் மொத்தமாக 12,000 செலுத்த வேண்டும். புதிய இஎம்ஐ நீங்கள் விரும்பினால் 3 மாதங்களில் 3, 6, 12 மாதங்களில் சிறு தவணைகளாக அசல் ப்ளஸ் வட்டியை செலுத்தி பிரித்து செலுத்தலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பழைய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மதிப்பு மட்டும், புதிய முறை தங்கத்தின் மதிப்பு மற்றும் வாடிக்கையாளர்களின் நிதித்திறன். சுலபமாக மாதாந்திர தவணை கடந்தை செலுத்தும் பழைய முறையில் இல்லை, இதில் இருக்குது. அபராதம் மற்றும் கூட்டு வட்டி அபராதம், வட்டி சீராக பிரிக்கப்படுகிறது. இதில் பழைய முறையில் மிக அதிகம், ஏல அபாயத்தில் அதிகம், இப்போ ஏலமே கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் தங்க இஎம்ஐ செயல்படும் விதங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அனைத்து நிதி நிறுவனங்களுக்குமே இது பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அரசு மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் நீங்கள் பண்ணணுன்னா இந்த விதிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய ஏலத்திலிருந்து உங்கள் நகையை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஸோ விரைவில் நகை கடன்களுக்கு உண்டான தள்ளுபடியை அரசு அறிவிக்கிறதுக்கு பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா பயிர்க்கடனுக்கு உண்டான தள்ளுபடியை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில வாரங்கள் ஜூன் மாதத்துடைய இறுதிக்குள்ளார தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடனுக்கு முற்றிலும் தள்ளுபடி அப்படின்ற சொல்ல போகிறாரு. 3 to 5 சவரன் வரை எதிர்பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.